ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாப்பா அழுந்துட்டே இருக்கா. அதனால சொல்லிட்டு வெளியே தூக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. ரொம்ப நேரமாக அழுவுறா. ஏன் அழுவுறான்னே தெரியல. ஆனால் சளி வேற லைட்டாக பிடிச்சிருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் காலைல வெயில் வைக்கணும். நான் வைக்கவே இல்லை. இன்றைக்கி எழுந்ததே 9 மணிக்கு தான் நான் எழுந்தேன். அதனால் இன்றைக்கி காமிக்கவே இல்லை பாப்பாவுக்கு. சளி பிடிச்சிருக்கனால என்ன பண்ணலான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா, காலைல பார்த்திங்கன்னா 8 மணிக்கு எழுந்தேன். ஏன்னா நைட்டெல்லாம் பாப்பா தூங்கவே விடலை. அப்புறம் காலைல தூங்கிட்டு அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு தூங்கிட்டு 8 மணிக்கு தான் எழுந்தேன். எழுந்தோடனே பாப்பா தூக்கிட்டு போய் வெளியில் வெயிலில் காமிச்சேன். நான் டெய்லி வெயிலில் காமிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் வெயிலில் காமிச்சிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு நானும் பால் காய்ச்சி குடிச்சிட்டு இன்றைக்கி சாப்பாடு தான் செஞ்சுட்ருக்கேன். வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை. முட்டைகோஸ் தான் இருந்தது. அதனால் முட்டைகோஸ் பொரியலும் சாதமும் வச்சுட்டேன். முட்டை வேக வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ டக்குன்னு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா பாப்பாவும் பார்த்துக்கணும், சாப்பாடு செய்யணும்னா கஷ்டமாகவே இருக்குது. இப்போ தான் ஃபீலிங்ஸ் என்னென்னு தெரியுது. முட்டைகோஸ் பொரியல் நல்லா மசாலாலாம் போட்டு மட்டன் மசாலா போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த முட்டைகோஸ் பொரியல். லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா தேயுது. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய வேலை இருக்குது. இன்னும் ஜாமான் வளர்க்கணும். அப்புறம் பாப்பா உச்சா துண்டா இருக்குது. துணியெல்லாம் துவைக்கணும். இந்த ஹஸ்பண்ட் துணிலாம் துவைச்சி போட்டார். இப்போ பாப்பா உச்சா துணி மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் துவைக்கணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே சாயங்காலமே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ஹஸ்பண்ட் ஜாமான்லாம் வளர்க்குது. துணியெல்லாம் துவைச்சி அலசி காய போட்டுட்டாரு. காய போட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி போல் செம மழை வந்துச்சு. லைட்டாக தூள் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா மழை அதிகமாகவே வந்துச்சு. அதனால் எல்லா துணியுமே மழையிலே நனைஞ்சிட்டு எல்லா துணியுமே எடுத்து உள்ளார வச்சிட்டாரு. சோப்பெலாம் வெளியே தான் வச்சுருந்ததுனால எல்லாமே எடுத்து உள்ளார வச்சிட்டாரு. இப்போ காலையில் எழுந்த உடனே மூஞ்சிலாம் கழுவிட்டு காஃபி குடிச்சிட்டு முதல் வேலையாக அவர் துணி தான் காய வச்சுட்டு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.